ஹாய், நான் தான் உங்கள் ராஜ்தனு. இன்றைக்கி நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வந்துருக்கோம். இன்றைக்கி என்னென்னு பார்க்க போனால், இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஒரு ப்ரைடல் மேக்கப்புக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் என்னுடைய ப்ரைடலுக்கு நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் தான் நான் கூட யூஸ் பண்ணுறேன். அப்போ நேச்சுரலில் புக்கே, நேச்சுரலில் ஹெட் ரோஸ் எடுத்திருக்கேன். அந்த நேச்சுரல் ஃப்ளவர்ஸுக்கு ஏற்ற மாதிரியே நான் அவங்களோட வெட்டிங்குக்கு கேக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் கேக் எப்படி இருக்குன்னு. இப்போ நைட் 12 ஆகிட்டு நாங்கள் ஏலியாவை வலிக்கிட்டு நாங்கள் 2 மணி அப்படி தான் போக வலிக்கிட்டோம். என்னென்னு சொன்னால், அரியாலன்றதால பக்கத்தில் நாங்கள் இன்றைக்கி ஏலியாவே போயிட்டோம் ப்ரைடல்ன்ற வீட்டை. பாருங்கள், என்னுடைய அசிஸ்டண்ட் எல்லாம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வளமை மாதிரி எப்போயுமே கேக் தூக்கிட்டு வர்றது அவருக்கு வேலையாக போயிட்டு கேக்கும் கொண்டு போயாச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் போய் பாருங்கள் மேக்கப்பை தொடக்கிட்டோம். உண்மையிலே இந்த ப்ரைடல் எங்களுக்கு நிரம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தோம். அவனுடைய ஹேர் சரியான லாங்காக இருந்துச்சு. க்ரீம்பர் பண்ணவே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆறுதலாகவே செய்யுங்கக்கா, எந்த ஒரு அவசரமும் இல்லை, நீங்கள் ஆறுதலாக என்னை வடிவாக நீங்கள் ரெடி பண்ணி விட்டீங்கன்றாலே போதுமெண்டு சரின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் மேக்கப்பை தொடக்கிட்டோம். இது கிறிஸ்டியன் ப்ரைடல்ன்றதால் நாங்கள் தோழி மேலே வலிக்கிறத வேண்டி வரும். அப்போ அதால் இவங்களோட மேக்கப்பை நாங்கள் ஏர்லியாக முடித்தா தான் நாங்கள் அவங்களோட ஃப்ளவர்ஸ்களை நாங்கள் வலிக்கிறதெல்லாம். ஸோ அதால் மேக்கப்பை நாங்கள் சிம்பிளாக போடுறோம். ஆனால் அவங்களோட ஸ்கின்னில் பாருங்கள் நிரம்ப தழும்புகள் இருக்குது. அவங்களோட முகத்தில் சரியான தழும்புகளும் பிம்பிள் மார்க்குகளுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இருந்தாலும் சிம்பிளாக அவங்களுக்கு மேக்கப் கேட்ட மாதிரி இந்த கிரீடமெல்லாம் வச்சு அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் எப்பயுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. கிறிஸ்டியன் ப்ரைடல்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேக்கப் உண்டு. ஸோ பாருங்கள், இந்த மேக்கப் உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஏர்லியாகவே நாங்கள் அவங்களோட மேக்கப்பை முடிச்சிட்டோம். பாருங்கள், லோங்கா நெட்டெல்லாம் ஃபிட் பண்ணி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மேக்கப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அப்புறமா பாருங்க, நான் ஃப்ளவர்ஸ்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5-6 பேருக்கு மேலே வலிக்கெடுத்து இருந்ததுன்னா நாங்கள் கடற்கரண்டு அவங்களே மேலியாக வலிக்கெடுத்திட்டோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் அவங்களே மேலியாக வலிக்கெடுத்தி விடணும் ஷூட் போகிறதுக்கு. கிறிஸ்டியன் ப்ரைடலில் அவங்களையும் வலிக்கெடுத்தி விட்டால் தான் ஷூட் செய்வாங்க. ஸோ அதால் வேகமாக நான் அவங்களையும் வலிக்கெடுத்தி விட்டுட்டு நாங்கள் வீட்டை போயிட்டு இப்போ பாருங்கள், நான் 2வது மேக்கப்புக்கு நான் திருப்பி போயிட்டுருக்கேன். 2வது மேக்கப்புக்கு அவங்களுக்கு எளியாகவே போய் நாங்கள் கூரை சேஞ்ச் பண்ணி விடணும், ஹேர் ஸ்டைல் நார்மலாக சேஞ்ச் பண்ணணும், ஃப்ளவர்ஸ் அதுகள் எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குது. அதால் நான் அவங்களோட வீட்டை போய்கொண்டிருக்கேன். பிரைட் வந்துட்டாங்க. நாங்கள் கடற்கரண்டு அவங்களுக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருந்து கூரை மாற்றி அவங்களுக்கு சும்மா நார்மலான ஒரு சின்ன டச்சப் தான் கொடுக்கலுமேன்னு சொன்னால் டைம் எங்களுக்கு இருக்காது. அவங்க ரிலேஷன் எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் பண்ணணுமெண்டு நிற்பாங்க. ஸோ அதால் நாங்கள் நிரம்ப டைம் எடுக்கலை. நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு டச்சப்பும் ஒரு ஹேர் ஸ்டைலும் நான் சேஞ்ச் பண்ணி கூரை கட்டி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த லுக் உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.